It's a season of layoff in the tech industry. ஒருவேளை நீங்கள் உங்களோட ஜாப் ஸ்விட்ச் பண்ணணுன்ற பிளானில் இருந்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ப்ரோக்ராமிங்கை ரீஷார்பன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் லிங்க் லிஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹவு டு இன்சர்ட் அ நியூ நோட் அட் த பிகினிங், அட் த எண்ட் அண்ட் ஆஃப்டர் த கிவன் நோட் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரியான லிங்க் லிஸ்ட் C++ ப்ரோக்ராம் கூட எழுத முடியும். Before we get started, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா go ahead and click the subscribe button right away. Click the bell icon so that நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ இமீடியட்டாக உங்களை வந்து ரீச் ஆகும். So let's get started. Hello technies, welcome back to our channel. நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த ப்ரோக்ராம் நம்ம லிங்க் லிஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் நம்ம பண்ண ப்ரோக்ராம். லிங்க் லிஸ்ட்டுன்றது கிட்டத்தட்ட ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான். எப்படி ட்ரெயினை கம்பார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி இல்லாட்டினா லிங்க் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் ட்ரெயின் கிடைக்குதோ இதுதான் நம்ம லிங்க் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆஸ் அ ரீகேப்பாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஹெட், ஃபர்ஸ்ட், செகண்ட்னு 3 நோட்ஸ் வச்சு நம்ம ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணோம். நோடுன்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். எப்பயுமே லிங்க் லிஸ்ட் நோடுக்கு 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த நோடோட வேல்யூ, செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணுற நோடோட பாயிண்டர். ஹெட், ஃபர்ஸ்ட், செகண்ட்ன்ற நோட்ஸ்க்கு 1, 2, 3ன்ற வேல்யூ அசைன் பண்ணோம். தென் ஹெட்டோட நெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டுனும் ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு செகண்டுன்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணோம். லிங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நோட நம்ம எப்பயுமே ஹெட்டுன்ற மாதிரி சொல்லுவோம். லாஸ்ட் நோட நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா எந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லா இருக்குதோ அதுதான் நம்ம லாஸ்ட் நோடுன்ற மாதிரி சொல்லுவோம். பிரிண்ட் லிஸ்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒவ்வொரு நோட் பை நோடாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அந்த நோடோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணோன்னா இட் ஹேஸ் டு ட்ராவல்ஸ் டில் இட் ரீச்சஸ் த நோட் விச் இஸ் ஆஃப் நல். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் நியூ நோட் அடிஷன் டு லிங்க் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இன்சர்ஷன் ஆஃப் நியூ நோட் அட் த பிகினிங். ஒரு புது நோடை நம்ம க்ரியேட் பண்ணி பிகினிங் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு void insert at the beginningனு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெட் நோட வித் அட்ரஸ் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அட்ரஸ் ஆஃப் த ஹெட் நோட் அண்ட் லெட்ஸ் சே நம்ம ஆட் பண்ண போகிற புது வேல்யூ -1. இங்கே ஏன் நான் ஹெட் அப்படியே அனுப்பாமல் அட்ரஸ் ஆஃப் த ஹெட் நோட நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் சின்ஸ் நம்ம இது பிகினிங்கில் ஆட் பண்ண போகிறதுனால நம்ம ஹெட் நோடையே மாடிஃபை பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் அட்ரஸ் ஆஃப் ஹெட் இல்லாமல் வெறும் ஹெட்டாக நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஈக்குவலன்ட் டு பாஸ் பை வேல்யூ. பாஸ் பை வேல்யூனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புக்குள்ளே தான் இருக்கும். இதை விட்டு நீங்கள் வெளியில் வரும் பொழுது நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகாது. இதே நம்ம அட்ரஸ் ஆஃப் ஹெட்டுன்னு நம்ம சென்ட் பண்ணோன்னா இது ஆல்ரெடி பாயிண்டரோட அட்ரஸ் அப்படின்றதுனால அது பாயிண்டர் டு பாயிண்டர் ஆர் டபுள் பாயிண்டர் ஆகிடும். ஸோ நோட் பாயிண்டர் டு பாயிண்டர் ஹெட் இன்ட் நியூ வேல்யூ. இப்போது நம்ம சேஞ்ச் பண்ணுற மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஈவன் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் 3 ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன ஸ்டெப்ஸ்ன்றதை நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டெப்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட், புதுசாக ஒரு நோட் நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் ஆஃப் நோட் டைப். செகண்ட், நம்ம க்ரியேட் பண்ண புது நோடை ஃபஸ்ட்டு நோடாக நம்ம பாயிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸ்டெப் நம்பர் 3, கரண்ட்டாக இருக்கிற ஹெட்டை புது நோடை பாயிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ நோடுன்னு ஒரு நோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். நோட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ நியூ நோட் க்ரியேட் பண்ண உடனே நம்மக்கிட்ட இருக்க வேல்யூவை அசைன் பண்ணிடலாம். which will be நியூ வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண சொல்ல போகிறோன்னா நியூ நோடோட நெக்ஸ்ட் will be head, current head. இது எப்படி இருக்குன்னா புது நோட், இதனோட நெக்ஸ்ட் ஹெட், தென் இதனோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்டை நம்ம ஹெட்டுன்னு அசைன் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்டாக புது ஹெட்டை நம்ம நியூ நோடுக்கு அப்டேட் பண்ணணும். which will be head equal to நியூ நோட்.
இங்கே நம்ம ஸ்டார் ஹெட்டுன்ற மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு இருக்கிறது பாயிண்டர் டு பாயிண்டர். ஸோ நீங்கள் ஸ்டார் ஹெட்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் ஹெட் நோடோட ஆக்சுவல் அட்ரஸ் அப்படின்றது. ஸோ நம்ம இங்கே ஸ்டார் ஹெட்டுன்னு நம்ம அசைன் பண்ணுறதுனால ஹெட்டோட கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்படி சேஞ்ச் பண்ணுறது இட் இஸ் பாசிபிள் ஒன்லி வயா ரெஃபரன்ஸ் ஆர் பாயிண்டர் டு பாயிண்டர். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அட் த பிகினிங். ஓகே, ஹெட் ஆஃப் த அட்ரஸ் நான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன், -1 பாயிண்ட் பண்ணுறேன். நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி வரணும்னா 1 2 3 1க்கு முன்னாடியே -1ன்றது வரணும். ரைட். ஸோ நீங்கள் இதே மாதிரியே இன்னொரு வேல்யூ கூட நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ -1 -2. ரைட். நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஹெட்டாக பாயிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ -2 -1 1. நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how to add a new node at end of the linked list அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ தட் நமக்கு க்ளீனாக இருக்கும். தென் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொலாப்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ void insert at the end. ஸோ சேம் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இங்கேயும் ஹெட்டோட கண்டென்ட்டை ஒரு ஸ்டெப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஹெட் இன்ட் நியூ வேல்யூ, ஆல்மோஸ்ட் சேம் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் தான். ஸோ இன்சர்ட் அட் த எண்ட் ஹெட்டோட அட்ரஸை பாஸ் பண்ண போகிறோம் அண்ட் 4ன்ற ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் 4 ஸ்டெப்ஸை பெர்ஃபார்ம் பண்ணோம். என்னென்ன ஸ்டெப்ஸுன்றதை நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இன்சர்ட் அட் த எண்டுன்ற ஃபங்க்ஷன் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புது நோடை நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனில் பண்ண மாதிரி. செகண்ட், இந்த லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்குதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒருவேளை லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிற நோடை நம்ம ஹெட்டாக அசைன் பண்ணணும். ஸ்டெப் 3 என்னென்னா லிங்க் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணி எந்த நோடோட நெக்ஸ்ட் நல்லா இருக்குதோ அந்த லாஸ்ட் நோடை நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற புது நோடை அந்த லாஸ்ட் நோடுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ நோடுன்னு புது நோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ நோடோட வேல்யூவை நம்மளோட ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட் வச்சு அசைன் பண்ணிடலாம். இந்த நோடை நம்ம எண்டில் இன்சர்ட் பண்ண போகிறதுனால இதனோட நெக்ஸ்ட் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸ்டெப் 2, லிங்க் லிஸ்ட் எம்டியாக இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஹெட் பாயிண்டர் இருக்குது. ஒருவேளை அந்த ஹெட்டோட அட்ரஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஹோல் லிங்க் லிஸ்ட்டுமே எம்டி. அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற புது நோடை நம்ம ஹெட்டாக அசைன் பண்ணணும். ஸோ இஃப் ஸ்டார் ஹெட் விச் இஸ் ஹெட்டோட அட்ரஸ், ஏன்னா இது பாயிண்டர் டு பாயிண்டர், ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா ஸ்டார் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஒருவேளை லிங்க் லிஸ்ட் எம்டியாக இல்லாட்டினா we are going to find the last node. அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெம்ப்ரவரியாக லாஸ்ட்ன்ற நோடுக்கு ஹெட் பாயிண்டரை அசைன் பண்ணிடலாம். ஸோ ஹெட் ட்ராவர்ஸ் பண்ணி லாஸ்ட் நோடை நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஒயில் லூப்பில் எழுத போகிறோம். ஸோ நோட் ஸ்டார் லாஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டார் ஹெட் while of லாஸ்டோட நெக்ஸ்ட் is not equal to இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் until it finds the last node which is எந்த நோடோட நெக்ஸ்ட் நல்லா இருக்குமோ அதுதான் லாஸ்ட் நோட். ஸோ until then நம்ம லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பாயிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லூப் எப்போ எக்ஸிட் ஆகும்னா எப்போ அது லாஸ்ட்னோட ஃபைன் பண்ணிச்சோ அப்போ தான் எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் will be new node. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்சிடரிங் தட் அதை லாஸ்ட் நோடுன்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லுக்கு அசைன் பண்ணிவிட்டு லிங்க் லிஸ்ட் எம்டியாக இல்லையான்றது செக் பண்ணுறோம். எம்டியாக இருந்ததுன்னா க்ரியேட் பண்ண புது நோட ஹெட்டுக்கு அசைன் பண்ணிவிட்டு
இல்லாட்டினா ஹெட்டில் இருந்து நம்ம ஒரு நோடாக ட்ராவல்ஸ் பண்ணி லாஸ்ட் நோடை ஃபைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் நோடை நம்ம க்ரியேட் பண்ண புது நோடை நம்ம அசைன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அட் த எண்ட் நான் 4ன்ற ஒரு நோடை இன்சர்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ கரண்ட்டாக அவுட்புட் எப்படி வரணும்னா 1 2 3 4ன்னு வரணும். ரைட். ஸோ இப்போ நம்ம 5ன்ற ஒரு நோடை ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஸோ 1 2 3 4 5. நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது நோடை கிவன் நோடுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதை கொலாப்ஸ் பண்ணிடலாம். சேம் வாய்ட் இன்சர்ட் ஆஃப்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னா எந்த நோடுக்கு அப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த நோட் பை வேல்யூ தான் நம்ம அனுப்ப போகிறோம். இங்கே பாயிண்டர் டு பாயிண்டர் நம்ம சென்ட் பண்ண போகிறது இல்லை. எந்த நோடுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த பாயிண்டரையே நம்ம மாடிஃபை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நோட் ஸ்டார் ப்ரீவியஸ் நோட் இன்ட் நியூ வேல்யூன்னு 2 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் காலிங் எப்படி இருக்குன்னா இன்சர்ட் ஆஃப்டர் say head -1. இந்த ஃபங்க்ஷன் 3 ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போது அது என்னன்றதை நான் எழுதிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் இந்த இன்சர்ட் ஆஃப்டர் த கிவன் நோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் நமக்கு வர்ற ப்ரீவியஸ் நோட் ஃபஸ்ட்டு நல்லா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா நம்மளால் நல்லன்ற நோடுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ cannot be nullன்ற ஒரு மெசேஜ் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு புது நோட் க்ரியேட் பண்ணி நமக்கு வர்ற இன்கமிங் வேல்யூவை நம்ம அசைன் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் புது நோடுக்கும் ப்ரீவியஸ் நோடுக்கும் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு இன்கமிங்காக வர்ற ப்ரீவியஸ் நோட் நல்லா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொன்னால் std cout previous node cannot be null std endl return. தென் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு புது நோட் க்ரியேட் பண்ணிப்போம். ஆஸ் யூஷுவல் நியூ நோட் ஈக்குவல் டு நியூ நோடோட வேல்யூ வில் பி நியூ வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த புது நோடை ஆஃப்டர் த கிவன் நோடு இன்சர்ட் பண்ண போகிறோன்னா லெட்ஸ் சே ஏ அண்ட் பி புது நோடுன்னு வச்சுக்கலாம். நம்ம புது நோடை நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த புது நோடுக்கும் பின்ற நோடுக்கும் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டே நம்ம ஏபின்ற நோடுக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டோன்னா பி நோடோட அட்ரஸ் நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ புது நோடுக்கும் பின்ற நோடுக்கும் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏக்கும் புது நோடுக்கும் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணாமல் இருக்கும். நியூ நோடோட நெக்ஸ்ட் வில் பி ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் வில் பி நியூ நோட். ஸோ இது எப்படின்னா ப்ரீவியஸ் நியூ நோட் தென் நெக்ஸ்ட் நோட் அண்ட் ஸோ ஆன். இப்போ இதனோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ஹெட் நான் -1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஸோ ஹெட் -1 2 3. இப்போது சேம் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நோடுக்கு அப்புறமா -2 பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு புது நோடை லிங்க் லிஸ்ட்டோட பிகினிங்கில் எண்டில் ஆஃப்டர் த கிவன் நோடு எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட ப்ரோக்ராமிங் லிட்ரஸியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கிவ் இட் அ தம்ஸ் அப். I'll see you with another great content next time. Until then, take care. Bye-bye.